Hi friends, welcome to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் நல்ல வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு நல்ல சூப்பரான குருமா ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்னதாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலராக வதங்கி வந்ததும் இதோட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி இதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா குலைவாக வர வரைக்கும் இதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்க்குறப்ப ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கிற டைமில் நம்ம குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சைடில் இது நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை எடுத்து நம்ம சேர்த்துடலாம். இப்போது அந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குருமா நல்ல திக்காக வந்திருக்கு. இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலையை நம்ம இது மேலே தூவிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான வெங்காய தக்காளி குருமா ரெடி ஆகிடும். காய் எதுவுமே இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு பண்ணக்கூடிய இந்த குருமா டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.